Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சூப்பரா ஒரு mango cake எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு first dry ingredients எடுத்து வச்சுக்கலாம். மைதா வந்து 75 grams எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கு அப்புறம் baking powder half teaspoon. First வந்து 3 egg white வந்து தனியா பிரிச்சு எடுத்துக்கோங்க. அத வந்து first ஒரு பவுல்ல ஆட் பண்ணிட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். நீங்க பீட் பண்ண இந்த மாதிரி வரும். அப்ப வந்து கொஞ்சமா sugar ஆட் பண்ணும். Sugar வந்து 110 grams ஆட் பண்ணிருக்கோம். அதை மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன்ல எடுத்து வச்சு கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு அப்படியே பீட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். கண்டினியூஸா ஒரு 10 minutes கிட்டே நீங்க பீட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு அப்புறமா வந்து நம்ம எக் யோக் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து ஒன்னொன்னா ஆட் பண்ணணும். எல்லாத்தையும் ஒரே டைம்ல ஆட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒன்று ஆட் பண்ணிட்டு ஒரு 1 minute பீட் பண்ணிட்டு திருப்பியும் ஒன்று, அந்த மாதிரி மூணையும் பீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆயில் வந்து 55 ml அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பீட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் அண்ட் மேங்கோ ஃப்ளேவர். இது ரெண்டும் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருக்கோங்க, அதை வந்து கொஞ்சமாக ஸ்டிப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த விஸ்க் வச்சு நீங்கள் வந்து லைட்டாக ஃபோல்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப போட்டு இது பண்ணிடக்கூடாது. ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம பேக்கிங் ட்ரேயில் ஊற்றி பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து 175 degreesல வந்து ஒரு 20 to 25 minutes ஆகும் உங்களுக்கு பேக் ஆகிறதுக்கு. நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கேக் பேஸ் மட்டும் ரெடி பண்ண போகிறோம். இந்த 25 minutesல கேக் பேஸ் ரெடி ஆகிடும். நல்லா பேக் ஆனதுக்கப்புறம் நல்லா கூல் டவுன் பண்ணணும். நீங்கள் கூல் டவுன் பண்ணிட்டு தான் டீமோல்ட் பண்ணணும் எப்பயுமே. அது டீமோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நாளுக்கு இப்போ இன்றைக்கி பண்ண போகிறீங்க கேக்குன்னா முன்னாடி நாளே பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் வச்சு எடுத்துடலாம் நெக்ஸ்ட் டே பண்ணுறதுக்குள்ள. இப்போ வந்து மேங்கோ பியூரி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து மேங்கோ பல்ப் வந்து 125 grams அண்ட் சுகர் ரெண்டுத்தையும் போட்டு மிக்சியில் நல்லா பீட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ விப்பிங் க்ரீம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. விப்பிங் க்ரீம் வந்து 3/4 கப் அது வந்து நீங்கள் எடுத்து ஒரு பவுலில் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரும். நீங்கள் பீட் பண்ணவே உங்களுக்கே தெரியும். ஒரு 7 to 8 minutes வரைக்கும் நீங்கள் பீட் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் கொஞ்சோண்டு ஒரு ஐசிங் சுகர் வந்து ஒரு 1 tablespoon மட்டும் ஆட் பண்ணுறோம். இல்லைன்னா கொஞ்சம் பிளண்ட்டாக இருக்கும். அதனால இதை ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர்டாக இருக்கும். வேணும்னா ஒரு 1 or 2 drops ஆஃப் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாமே நீங்கள் ஐசிங் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணுறோம் நம்ம இப்போது கிளிங் ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். அதை வந்து கொஞ்ச நேரம் வெளியே எடுத்து வச்சுட்டு இப்போ ஐசிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மேலே ஒரு லேயரை மட்டும் கட் பண்ணி எடுத்துடுறோம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஈவனாக இருக்கும், நல்லா ஈஸியாக பண்ண முடியும் கேக். இப்போ வந்து இதை வந்து 3 parts-ஆக நம்ம கட் பண்ணிக்கிறோம். 3 parts-ஆக கட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து நம்ம சுகர் சிரப் ஆட் பண்ண போகிறோம். சுகர் சிரப் எப்படி பண்ணணும்னா ஒரு 1/4 cup சுகர் அண்ட் 1 cup ஆஃப் வாட்டர் அதை வந்து நீங்கள் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதை நல்லா லைட்டாக ஒரு கொதி வர அளவுக்கு ஜஸ்ட்டு பாயில் பண்ணிவிட்டு எடுத்து வச்சு ஆற வச்சுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு லேயரை வச்சுட்டு மேலே வந்து சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து ஆட் பண்ணலாம்.
இந்த மாதிரி நீங்கள் ப்ரஷ் வச்சு நீட்டாக பண்ணிடலாம். அப்போ தான் ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும் சிரப். அதுக்கப்புறமா அந்த விப்பிங் க்ரீம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஈவன் பண்ணிக்கணும். இதுக்கு நடுவில் வந்து மேங்கோ பியூரி வைக்க போகிறோம். இதே ப்ரொசீஜர் வந்து நம்ம ஒரு லேயருக்கும் பண்ண போகிறோம். நீங்கள் வேணும்னா மேங்கோ க்யூப்ஸை கட் பண்ணிவிட்டு கூட நடுவில் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மேலே திருப்பியும் இன்னொரு லேயர் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். இது நம்ம க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான் இருக்குது, நம்ம எப்படி வேணுமோ பண்ணிக்கலாம். நீங்கள் கேக் பேஸ் வந்து முன்னாடி நாளே பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு கட் பண்ணி சிரப் போட்டு எல்லாமே இந்த ஐசிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம சிம்பிளாக எப்படி வீட்லேயே கேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். சேம் ப்ரொசீஜர் நீங்கள் பைனாப்பிள் கேக் பண்ணலாம், அப்புறம் ஸ்ட்ராபெரி கேக் பண்ணலாம், அப்புறம் ரசமலாய் கேக் பண்ணலாம். சேம் ப்ரொசீஜர் தான் எல்லாத்துக்குமே. ரொம்ப சிம்பிளாக பர்த்டேக்கு வீட்லேயே நம்ம கேக் பண்ணி ரெடி பண்ணி நம்ம சாட்டிஸ்ஃபைடாக வெளியே வாங்காமல் வீட்லேயே பண்ணி சாப்பிடலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேஸ் நீங்கள் சேம் நீங்கள் குக்கர்லேயே கூட நீங்கள் பேக் பண்ணி எடுக்கலாம். இந்த கேக் பேஸை வந்து விப்பிங் க்ரீம் வந்து உங்களுக்கு ட்ரோபோலைட்னு ஒரு பிராண்ட் கிடைக்குது. அது நீங்கள் வந்து அதையே நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். பட் அதை வந்து ஃப்ரீசரில் நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி கேக் மேங்கோ பியூரி ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட் லேயராக வந்து திருப்பி ஒரு பேஸ் வைக்கிறோம் மேலே கட் பண்ணி வச்சதை. இப்போ 3 பார்ட்ஸாக கட் பண்ண வந்து நடுவில் வந்து க்ரீம் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மேலே இப்போ டெக்கரேட் பண்ண போகிறோம். இந்த சேம் மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 750 கிராம்ஸ் கிட்ட கேக் ரெடி ஆகும். வித் க்ரீம் எல்லாமே சேர்த்து வந்து 750 கிராம்ஸ் ஆஃப் கேக் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஒரு இன்னும் கொஞ்சம் கம்மி குவான்டிட்டியில் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg கேக் வரும். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. விப்பிங் க்ரீம்லாம் போட்டாச்சு. இதுக்கப்புறம் டெக்கரேஷன் உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த பைப்பிங் பேக்கில் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டிசைன்ஸ் பண்ணலாம். விப்பிங் க்ரீம் நம்ம ஃப்ரீசரில் வச்சுருந்தா ரொம்ப ஹார்ட் ஆகிடும். எப்பயும் நீங்கள் விப்பிங் க்ரீம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் நேரம் வந்து நார்மல் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மட்டும் வெளியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆகிடும். அப்போ வந்து அதை நீங்கள் பீட் பண்ணும்போது நல்லா வந்து நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்துடும். ரொம்ப கிறிஸ்டல்ஸாக இருக்கும்போது பீட் பண்ணக்கூடாது, நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வராது. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ மேங்கோ கேக்குன்றதுனால கொஞ்சமாக நம்ம எல்லோ கலர் ஆட் பண்ணிவிட்டு மேலே டெக்கரேஷன் பண்ணுறோம். நீங்கள் இந்த கேக் வந்து 6 inch டின் ஆர் 7 inch டின் எதில் வேணாலும் நீங்கள் பேக் பண்ணி எடுக்கலாம். கரெக்டாக சர்க்கிள் இந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து பர்ஃபெக்ட் கேக் உங்களுக்கு கிடைக்கும். இதையே நீங்கள் ஸ்கொயர் டின்லேயும் பண்ணலாம். ஸ்கொயரில் வந்து 6 inch ஆர் 7 inch நீங்கள் சூஸ் பண்ணி இந்த சேம் மெஷர்மெண்ட்டை நீங்கள் அதில் பண்ணலாம். கேக் வந்து நம்ம நிறைய பண்ண தான் நமக்கு வரும், நல்லா அவுட்புட் வரும். ஃபர்ஸ்ட் டைம் பர்ஃபெக்டாக வரலன்னா கூட செகண்ட் டைம் கண்டிப்பாக கரெக்டாக வரும்.
the same measurements நம்ம பேக்கிங்கில் எப்பயுமே வந்து நம்ம அந்த மெஷர்மெண்ட் அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எவ்வளோ கரெக்டாக ஆட் பண்ணுறதுல தான் இருக்குது. சில பேருக்கு பேக்கிங் ஸ்டார்டிங் பண்ணும்போது அந்த பேஸ் கரெக்டாக வராது. கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம பண்ணோன்னா பர்ஃபெக்டாக வரும், அந்த ஸ்பாஞ்சினஸ் நல்லா வரும். நம்ம வெளியே கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு நம்ம ட்ரை பண்ணோன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சூப்பரான ஒரு மேங்கோ கேக் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.